ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு சூப்பரான விலாக் தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, ஊரில் உள்ள சில பேர் சேர்ந்து நம்ம இந்த வண்டியில் ஒரு ஒன் டே ட்ரிப்பு தான் பிளான் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ட்ரிப்பு. ரொம்ப ஜாலியாக சூப்பராக எல்லாருமே சந்தோஷமாக என்ஜாய் பண்ணோம். அப்படி எங்கே போகிறோம்? ஆமாங்க, நம்ம வந்து இன்னைக்கு ராமேஸ்வரம் தான் போக போகிறோம். ரொம்பவே ஜாலியாக இருந்தது. எல்லா கிட்ஸும் வந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. நம்ம வந்து மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால ஸ்ட்ரெயிட்டாக வந்து ராமேஸ்வரம் கோயிலுக்கு போயிட்டோம். கோயிலில் போயிட்டு அங்கே போய் சாமி கும்பிடவே 4 ஹவர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. சரியான கூட்டம். கூட்டத்துக்குள்ள மாட்டின்னு ஒரு வழியாக போய் தரிசனம் பண்ணிட்டு வெளில வந்தாச்சு. உள்ளே வந்து வீடியோஸ் எடுக்கிறதுக்கு அலோட் கிடையாது. அதனால எந்த வீடியோவும் நம்மளால எடுக்க முடியல. ஓரளவு வெளியில நிற்கும் போது எடுத்த வீடியோஸ் தான். உள்ள போயிட்டு நம்ம சாமி தரிசனம் பண்ணிட்டு வெளியில வந்து அதுக்கப்புறமா நம்ம ஸ்ட்ரெயிட்டா போனது வந்து ராமர் கோயில் தான். இந்த ராமர் கோயில்ல வந்து ராமபிரான் வந்து இலங்கை மன்னர் ராவணனை வந்து தோற்கடிச்சிட்டு விபீஷணருக்கு வந்து இந்த இடத்துல தான் வந்து முடிசூட்டினதா சொல்லப்படுது. இங்கே வந்து அவங்களோட சிலையெல்லாம் வச்சுருந்தாங்க. பட் அங்கே வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு அலோடு கிடையாது. அதனால் நம்மளால் அங்கே உள்ளேயும் வீடியோ எடுக்க முடியல. என்ட்ரன்ஸில் எடுத்தது தான். இங்கே வந்து ராமர் பாலங்கட்ட உதவிய அந்த மிதக்கும் கல் வச்சுருக்குறாங்க. இங்கே வந்து ஒரு 20 ரூபீஸ் வந்து காசு வாங்கிட்டு உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. நம்ம வீடியோஸ் ஃபோட்டோஸ் கூட உள்ளே போய் எடுத்துக்கலாம். அதுக்கும் அலோட் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு ஆளுக்கு 20 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. நம்மளும் உள்ளே போயிட்டு அந்த கல்லை தூக்கி பார்த்துட்டு வந்தோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம கிளம்பியாச்சு. அங்கேருந்து நம்ம கிளம்பி ஸ்ட்ரெயிட்டாக எங்கே போகிறோம் அப்படின்னா அரிச்சல் முனைக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த ரோட்டில் வரும்போது ஒன் சைடு வந்து ஃபுல்லாக வந்து ரொம்ப பெரிய அலையும், இன்னொரு சைடு வந்து அமைதியாக இருக்கிற இந்த இடத்தையும் ஒரே இடத்துல பார்க்க எப்படி சூப்பராக இருக்கும் அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஒரு சைடு ஆர்ப்பரிக்கும் கடல், இன்னொரு சைடு அமைதியான கடல். எப்படி இருக்கும்? ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. கிட்ஸும் வந்து இந்த சைடு வந்து விளையாண்டுட்டு அந்த சைடு போய் ஒரே ஆட்டம் தான். ஏன்னா அந்த சைடு வந்து அலையே கிடையாது. அதனால வந்து அங்கே வந்து நல்லா குளிச்சுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கே வந்து நிறைய கடைகள் இருந்தது. அங்கே வந்து ஜுவல்லரி ஐட்டம்ஸ் ப்ளஸ் வந்து சங்கு இதெல்லாம் வச்சுருந்தாங்க. நிறைய கடைகளில் வந்து ரேட் வந்து கொஞ்சம் ஹையாக தான் இருந்தது. நம்ம பேசி வாங்கினோன்னா கொஞ்சம் கம்மி பண்ணி வாங்கிக்கலாம். டூரிஸ்ட் பிளேஸ்னால ரேட் வந்து அவங்க நார்மலாகவே ஹையாக தான் சொல்கிறாங்க. நம்ம அங்கேயே கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த சைடு உள்ள பீச்சுக்கு வந்தாச்சு. அந்த சைடு எவ்வளோ அலை இருந்தது. அதுக்கு ஆப்போசிட்டாக பாருங்கள், இந்த சைடு வந்து அலையே இல்லை. இங்கே வந்து நிறைய ஃபேமிலிஸ், சில்ட்ரன்ஸ், பெரியவங்க எல்லாருமே குளிச்சுட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு இவங்களும் நான் குளிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் தண்ணியில் இறங்கி குளிக்க போகிறேன்னு சொல்லி அடம்பிடிச்சு அவங்களும் குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க குழந்தைங்கள் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. நம்மளும் வந்து அலை இல்லாமல் இருக்கும், கொஞ்சம் பயம் இல்லாமல் இருக்கலாம். இருந்தாலும் நம்ம குழந்தைங்கள கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சேஃப்டியாக பார்த்துக்கணும். விளையாண்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம கிளம்புன இடம் தான் தனுஷ்கோடி. லஞ்ச் டைம் ஆயிடுச்சு, சாப்பிட்லாம் சொல்லிட்டு அங்கே தனுஷ்கோடியில் லைனாக வந்து மீன் குழம்பு சாப்பாடு ஹோட்டல்ஸ் தான் இருக்குது. எல்லா இடத்துலையும் மீன் குழம்பு தான். அங்கே வந்து நம்மளும் ஒரு கடையில் போயிட்டு மீன் குழம்பு சாப்பாடு சாப்பிட்டோம். குழம்பு சோறு ஓரளவு நல்லாவே இருந்தது. அங்கே வந்து சாப்பாடு வந்து 120 ரூபா. நான் முன்னாடி வரும்போது 100 ரூபீஸ் இருந்தது. இப்போ வந்து 20 ரூபீஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து தனுஷ்கோடியில் நம்ம எல்லாருக்குமே தெரியும், இடிஞ்ச பல கட்டிடங்கள் இருக்கும். அதனோட வியூ தான் இது. அப்புறம் நம்ம அப்படியே வந்தோன்னா அந்த சைடு பாருங்கள், 2 குரங்கு உட்காந்து இருந்துச்சு. பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. குழந்தைங்க பார்த்துட்டு ஜாலியாக குரங்கு கத்திட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து வண்டியில் கிளம்பியாச்சு. வண்டியில் ஏறினோன்னா ஒரே ஆட்டம் கும்மாளம் தான் குழந்தைங்க எல்லாரும். அதுக்கப்புறம் நம்ம போன இடம் அப்படின்னா
நம்ம அப்துல் கலாம் ஐயாவோட நினைவிடத்துக்கு தான் போனோம். இங்க வந்து ஃபோனு, ஃபுட்டு எதுவுமே வந்து உள்ள எடுத்துட்டு போக அலோவ்ட் கிடையாது. அதனால வந்து நான் ஏற்கனவே 3 டைம்ஸ் போயிருக்கிறதுனால, வந்த எல்லாரோட ஃபோனும் வந்து நான் வாங்கி வச்சுக்கிட்டு, அவங்கள அனுப்பி வச்சாச்சு. இங்க வந்து லாக்கர் இருக்கு. ஆப்போசிட்ல ஒரு கடையில இருக்கு. இருந்தாலும் அது எந்த அளவுக்கு சேஃப்டியா இருக்கும்னு நமக்கு தெரியாதுல்ல. அதனால வந்து நானே வச்சுட்டு இருந்துட்டேன். கலாம் சார் நினைவகம் பார்க்க வரவங்க யாரும் மொபைல் போன், ஸ்நாக்ஸ் ஐட்டம், சாப்பாடு பொருள் எதுவும் எடுத்து வராதீங்க. உள்ள எடுத்து செல்ல அனுமதி கிடையாது. முக்கியம் இல்லைன்னா ரோடுக்கு அந்த பக்கமா மொபைல் லாக்கர் இருக்கு, அங்க வச்சுட்டு வாங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்தது வந்து பாம்பன் பாலம் தான். இப்போ வந்து மீன்பிடி தடை காலமா இருந்ததுனால, இங்க வந்து எல்லா லாஞ்சுமே வந்து நின்றுட்டு இருந்தது. பார்க்கவே ரொம்ப அழகா சூப்பரா இருக்குதுல்ல. இவ்வளோ ஹைட்ல இருந்து இந்த இத பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. இப்போ வந்து இங்க வந்து புதுசா கட்டுன அந்த பாலம் இதுதான். முன்னாடி இருக்கிறது வந்து பழைய பாலம். அந்த பின்னாடி செகண்டா இருக்கிறது தான் வந்து புதுசா கட்டுன பாலம். நம்மளோட அதிர்ஷ்டம் என்ன அப்டின்னா, நம்ம வந்து இந்த பாலத்த பார்த்துட்டு நிக்கும்போதே வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயம் நடந்துச்சு. அது என்ன அப்டின்னா, ட்ரெயின் வந்ததுங்க. கரெக்ட்டா இந்த டைம்ல ட்ரெயின் வந்தது. பார்க்க எப்படி இருந்திருக்கும்? சூப்பரா இருந்துச்சு. நீங்களும் அத பாருங்க. அதுக்கப்புறம் நம்ம லாஸ்டா போன இடம் எங்கன்னா, அரியமான் பீச் தான். இங்க வந்து போட்டிங் இருந்தது. போட்டிங்ல நம்ம போணும்னா, ஏற்கனவே வந்து நம்ம வந்து இங்க வந்து டிக்கெட் வாங்கி வச்சிருக்கணுமா, அப்படின்னா இங்க கூட்டிட்டு போறாங்க. இதோட ஸ்டாப் டைமிங் வந்து 6 மணி. 6 மணியோட இந்த போட்டிங் இத வந்து நிறுத்திடுறாங்க. நாங்க போனதே 6 மணி. அதனால வந்து எங்களால போக முடியல. நான் ஏற்கனவே இங்க வந்திருக்கேன். அந்த டைம் வந்து ஒன் டைம் போயிருக்கேன். செகண்ட் டைம் வந்தப்பவும் என்னால போ முடியல. இப்பவும் போக முடியல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பை பை.